Hi friends, I am so happy to meet you again through this video. இந்த வீடியோ மூலமாக மீண்டுமா உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பைபிளில் சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தனிமையான இடம், சாலிட்டரி பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வனாந்திரமான இடத்துக்கு போய் ப்ரே பண்ணார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு மேலே ஏறி போய் அங்கே தனியாக ப்ரே பண்ணார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மலைகளுக்கு மேலே போய் ஏறி போய் ப்ரே பண்ணும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு தன்னுடைய நெருங்கிய வட்ட சீஷர்களை கூட்டிகிட்டு போய் ப்ரே பண்ணுறார். ஸோ இது இயேசு கிறிஸ்துவினுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை இது காமிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன். அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழும்போது தனிமையாக ஒரு இடத்துக்கு போய், வனாந்தரமோ மலைகளோ இல்லை தனிமையான யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தனிமையான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார், பிதாவோடு உறவாடினார் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கும் எனக்கும் அது ரொம்ப முக்கியம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு தனி ரூமோ இல்லை தனி ரூம் வசதி இல்லாதவங்க வீட்டில் ஒரு சின்ன போர்ஷனை ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு போய் வேதத்தை தியானித்து ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளணும், ப்ரேயர் பண்ணணும். உங்கள் உள்ளத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஃபாதர் காட்ட சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி வேதத்தை திறந்து படிங்க. வேதத்தில் உள்ள அந்தந்த பகுதிகளை வாசிங்க. தனிமையாக அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை தான் குவைட் டைம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம். எப்படி இயேசு கிறிஸ்து தனிமையான வனாந்திரமான மலைகளில் போய் எப்படி ஜெபம் பண்ணினாரோ, தன்னுடைய நெருங்கிய வட்ட சீஷர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினாரோ, அதே மாதிரி நீங்களும் தனித்து ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயாவது உங்களோட நெருங்கிய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ப்ரே பண்ணலாம். ஃபாலோ திஸ். God will definitely bless your life. God bless you. Bye-bye.